நான் நார்வேலிருந்து கவிதா வந்திருக்கேன். திரு செந்தூரன் அவர்களுடைய இந்த சூழ்நிலை திரைப்படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். என்னோட சேர்ந்து கவிஞர் அருள்மதி அண்ணா அவர்களும் கவிஞர் யுகபாரதி அவர்களும் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோட இந்த பாட்டுக்கு தினா அண்ணா இசையமைச்சிருக்காரு. இந்த பாட்டு நல்லா வரணும்னு வாழ்த்துறேன். அதோட இந்த படம் வெற்றி பெற அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சூழ்நிலை என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் நிற்கிறோம். தம்பி செந்தூரன் அவர்களுடைய முதல் இயக்க படமாக இந்த சூழ்நிலை அந்தமான் என்கின்ற இயற்கை சூழ்ந்த களத்தில் மிகுதியான காட்சிகள் எடுக்கப்பட்ட படமாக அமைந்திருக்கின்றது. இதிலே நானும் தம்பி யுகபாரதியும் கவிதா என்கின்ற ஈழத்து தமிழ்த்தங்கை நார்வேயில் வசிக்கிறவர் அவருமாக இதில் பாடல்கள் எழுதியிருக்கிறோம். நான் எழுதிய 2 பாடல்களாயினும் சரி, தங்கை கவிதா எழுதிய 2 பாடல்களாயினும் சரி, தம்பி யுகபாரதி எழுதிய பாடலும் தமிழிலும் இசையிலும் உங்களை மிக ஈர்க்கும் வண்ணமாக இசையமைப்பாளர் தினாவும் செந்தூரனும் சேர்ந்து உழைத்து ஒரு மிகச்சிறந்த இசைக்குருவட்டை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். தம்பி செந்தூரனுடைய இந்த சூழ்நிலை மிகச்சிறந்த வெற்றி சூழ்நிலையாக அமைய, இந்த பாடல்கள் உங்களுக்கு மிக விரும்பிய பாடல்களாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை அள்ளித் தருகிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் செந்தூரன். இந்த படத்தினுடைய இயக்குனர். சூழ்நிலை என்ற பெயர் ஒவ்வொரு மக்களினுடைய வாய்களிலும் தினமும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை. இந்த படம் அந்தமான் மற்றும் சென்னை, கொடைக்கானலிலே படமாக்கப்பட்டுள்ளது. படத்திலே 5 பாடல்கள் மிகவும் அருமையாக வந்துள்ளன. அருள்மதி அண்ணா, யுகபாரதி மற்றும் நார்வேயைச் சேர்ந்த கவிதா போன்றோர் இந்த பாடல்களை எழுதியுள்ளார்கள். இசையமைப்பாளர் தினா இதிலே இசையமைப்பது மட்டுமல்லாமல் வில்லனாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். மிகவும் அருமையாக நடித்துள்ளார். பாடல்கள் அனைத்தும் அருமையாக வந்துள்ளன. பாடல்களையும் படத்தினையும் வெற்றி பெறச் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் மூலியமாக குளோபல் டெலிவிஷன் மூலியமாக சூழ்நிலை படத்துக்காக இந்த படத்தில் ஸ்டென் மாஸ்டராக நான் பணிபுரிகிறேன். இந்த படத்தின் ஸ்டென் மாஸ்டர் மின்னல் முருகனாக நான். இந்த படத்தில் கேமராமேன் விஜய், மியூசிக் டைரக்டர் செந்தூரன், மியூசிக் டைரக்டர் தீனா சார், 2வது எடிட்டர் சுரேஷ் சார், இந்த படத்தின் டைரக்டர் செந்தூரன். இந்த படத்தில் சூழ்நிலை படம் பேர் எப்படி வந்ததுன்னா, அந்த கதையே ஒரு சூழ்நிலை சம்பந்தப்பட்டிருக்கனால சூழ்நிலைன்னு வச்சுருக்காங்க. இந்த படம் நல்லா வர உங்களோட வாழ்த்துக்கள் தேவை. தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் விஜய் திருமூலம். இந்த சூழ்நிலை என்ற படம் ஒரு சிறப்பான நல்ல ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம். இந்த படத்தை செந்தூரன் சிறப்பாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தினா இசையில் பாடல் ஒன்றும் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. சுரேஷ் சார் எடிட்டிங், இந்த மாதிரி பெரிய டெக்னீஷியன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை ஒரு நல்ல வெற்றி படமாக ஆக்கி விடணும் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். BehindWoods.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நம்ம எல்லாரும் இங்கே பிரசாத் லேப்ல இன்னைக்கு நம்ம சூழ்நிலை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு கூடியிருக்கோம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் செந்தூரன் சார், மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட். மணி சாரோட 2 படம் பண்ணியிருக்காரு, ஆயுத எழுத்தும் அப்புறம் கன்னத்தில் முத்தமிட்டால். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வந்ததுனால அவர் கண்டிப்பாக அவரோட படம் எடுக்கிற ஒரு விதமும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. தினா சார் மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பாட்டு அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் நம்ம நிழல் ரவி சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஸோ அவரை சுற்றி நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம்னு சொல்லலாம். தீனா சார் இதில் மியூசிக் டைரக்ஷன் கூட பண்ணாமல் ஒரு வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. அந்த லுக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தீனா சார்கிட்ட. ஸோ கண்டிப்பாக இந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிஹைண்ட் நேயர்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் டைரக்டர் பார்த்தோன்னே நீங்கள் இதில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னாரு. அதனால் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் 4 பாடல்கள் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இது சூழ்நிலைக்காக ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையில் மாற்றிடுவான். அதுலேருந்து எப்படி விடுபடுவான்றதான் இந்த படத்துடைய தீம். என்னுடைய நண்பர் செந்தூரன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கார், தயாரிப்பு பண்ணியிருக்கார். இந்த படம் வெற்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னோட பேர் பவினா. இது என்னுடைய 3rd மூவி சூழ்நிலை.
எல்லாருமே வந்து நீ வெளுத்துக்கட்டில் வந்து ரொம்ப மாடர்னாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து அது வெங்காயத்தில் வந்து ரொம்ப சேஞ்சாக இருக்கும். அது ஃபுல்லாகவே வந்து வில்லேஜ் கேர்ளாக வந்திருப்பேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் மாடர்னாகவே வந்திருக்கு. எனக்கு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ளாக பண்ணியிருக்கேன் நான். மூவி சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னுடைய ஃபேவரட் சாங் வந்து கண்ணா நீ சொல்லடா. மியூசிக் டைரக்டர் சார் வந்துட்டு தினா சார். அவர் இதில் மியூசிக் மட்டும் இல்லாமல் வில்லனாக கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு அவர் அந்த மூவியில் வில்லனாக பார்க்கும்போது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரை பார்க்கும்போது. அண்ட் டைரக்டர் வந்து செந்துரன் சார், ப்ரொடியூசர் முத்துகிருஷ்ணன் சார் கூட இதில் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆளாளுக்கு போட்டி போட்டு யார் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஹீரோ சத்யா ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 2 மூவி பண்ணதுனால. ஸோ எனக்கு அவர் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் அவர் கூட நான் வந்து மூவி பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பிஹேவ் பண்ணதுனால கொஞ்சம் ஜாலியாக நான் வந்து அவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. மூவிஸும் நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு பிராமின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு. சூழ்நிலை அண்ட் பிராமின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டோரி கண்டிப்பாக புரியும். எல்லாரும் இதை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஆன்லைன் இணையதளம் நண்பர்களுக்கும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த இசை விளையாட்டில் ஒரு விசேஷம் என்னன்னா, ஒரு இசையமைப்பாளர், ஒரு இசை குயில் சக்கரவர்த்தி, சுசிலாமா 2 பேரும் வந்திருக்காங்க. நிறைய ஆடியோ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. நாங்கள் நடிகர்கள்லாம் வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போவோம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு இசை விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கவிஞர்கள் 3 பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே கலைப்பணி தானு சார் அவர் வந்திருக்கிறார். அவர் கைப்பட்டாலே அந்த படம் பெரிய வெற்றி அடையும் என்று எல்லோரும் சொல்வார்கள். அந்த ராசி அவருக்கு இருக்குது. அதற்கு போல் வந்தான் வென்றான் கண்ணன். அவர் வந்து இங்கு வாழ்த்தி இவர்களை வெல்ல சொல்ல போகிறாரு. அதனால் நிச்சயமா அந்த அதிர்ஷ்டம் அவருக்கு இருக்குது. புது முகங்கள் சத்யா ஒரு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு முகமாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த அம்மா அவங்க பவீனா, நான் அவங்களோட ஒரு படம் பண்ணிருக்கேன் கனல்னு. இதே குரூப்பு வேற ஒரு படம் பண்ணாங்க. அதில் நான் நடித்தேன் அவங்களோட. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட நடிக்கும்போது டைலாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு மொத்த சீனோட டைலாக் அப்படியே மானிட்டர் பார்த்துட்டு ஒரே டேக்கில் மாற்றி எடுத்தோம். இந்த பக்கம் சஜஷன் வச்சா எல்லாம் ஃபுல் சீன், அந்த பக்கம் சஜஷன் ஃபுல் சீன், அப்படி கம்பெனி வச்சா ஃபுல் சீன் அப்படி எடுப்போம். அது ரொம்ப அருமையாக அப்படின்னா அப்போ சொன்னதமா பரவாயில்ல, பயங்கரமாக பிக்கப் பண்ணிருக்கேன். பாராட்ட வேண்டிய விஷயமே. இந்த ஆடியோ வெளியீட்டு சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய பேசணும்னு ஆசை தான், ஆனால் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. அதனால் நல்லா இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னுடைய கல்யாணத்துக்கு யாருமே வரல, என்னுடைய டைரக்டரே வரல. ஆனால் என்னை வந்து வாழ்த்தியவர்கள் பி. சுசீலாமா அவர்கள். ஆனால் எனக்காக வரல, என்னுடைய மாமனார் திரு PS திவாகர் இசையமைப்பாளருக்காக வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பாட்டு கிட்ட 2000 பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு எங்கள் டைரக்டர் ரவிக்குமாருக்கு அப்பப்போ போட்டு காட்டுவேன். கேளுங்க சுசீலாமா பாட்டு எப்படி இருக்குன்னு. அதனால நான் அவருடைய தீவிர கொள்கிறேன். மேலும் இந்த படத்தில் மணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இயக்குனர் செந்தூரன் அவர்கள் என்னை திடீர்னு வந்து கூப்பிட்டாரு. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் பாலா என்றவர்கள் வசனம் எழுதியிருக்கிறாரு. அவர் மூலம் எனக்கு விஜய் திருமூலம் அவர் வந்து என்னையும் அழகா கேமராவில் எடுத்துக்க பாருங்க. லைட்லாம் ரொம்ப இருக்காது. ஏன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் படம் அதிகமாக லைட் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை வச்சு அவர் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு என்கிட்ட காட்டுவார். ஓகே சார் ரிசல்ட். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி பாடுகிற, இதை வச்சு சினிமா எடுக்க ஆரம்பிச்சலாம் போல இருக்கு அப்படின்னு. அதனால ரொம்ப அற்புதமான படப்பிடிப்பாளர். அதற்கு அடுத்தாலும் இந்த வசனம் டைரக்டர் செந்தூரன் அவர்கள் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய நண்பர் திரு பாலா அவர்கள் வந்து நான் வந்து வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா ஃபிலிம்ஸும் நான் போவேன். உலக சினிமாவில் என் கை நுனியில் இருக்கிறது என்று நான் ஒரு இருமாப்போடன் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் தவிடுபடியாகி விட்டார் திரு பாலா அவர்கள். உலகத்தின் எந்த மொழி, எந்த வருஷம், எந்த படம் எப்படி வந்தது, அந்த படங்கள் எப்படி எப்படி எடுக்கப்பட்டது, எந்தெந்த பின்னணி மாற்றப்பட்டது, அந்த டைரக்டர் பேர் நம்ம ஞாபகம் இருக்கு. எனக்கு 2-3 டைரக்டர் பேர் தெரியும். அக்கீரா குருசாவா பேர் 4 பேர் ஊரில் இருக்கிற டைரக்டர் பூரா சொல்லுவார். ஒரு அற்புதமான துணை இயக்குனர் வசனகர்த்தா பாலா. எனக்கு தெரிந்து நான் எங்கள் டைரக்டர் ரவிக்குமார் சார்ட்டை அவர் சேர்த்து விட்டேன். ஆனால் ரவிக்குமார் சாருக்கு இவருக்கு ஒத்து வராதுன்றதுனால நான் வரல சார், நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாரு. நிச்சயமாக திரையுலகம் அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு யாருக்காவது எந்த ரெஃபரன்ஸ் வேணாலும் யூ கேன் கான்டாக்ட் பாலா. அவர் எங்க இருக்கிறாரு தெரியல, பட் நான் அவரை பற்றி சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் கலைச்சிற்பிகளே, எழுத்துலக சிற்பிகளே,
சூழ்நிலை பாடல் வெளியீட்டாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை தோழர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே தினாவின் சங்கீத அலை என்று சொல்லும் அளவு பாடல் காட்சிகளை பார்க்கும்போது 2 பாடல்கள் கவித்துவமாய் மனதில் இடம் பிடித்தன. வரும் நாளில் ஒவ்வொரு செல்லுலார் போன்களுக்கும் ஒரு ரிங்டோன்களாக 2 பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் அங்கிங்கனாதபடி எங்கும் 8 திக்கும் எதிரொலிக்கும் வண்ணம் பாடல் வெற்றியடையும். வெற்றிக்கு வாழ்த்து சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், மரியாதைக்குரிய பி. சுசிலா அம்மா அவர்களுக்கும், இசையமைப்பாளர் தீனா அவர்களுக்கும் நன்றி. நல்லா இருக்கும். முக்கியமாக அந்த கேமராமேன் பாராட்டணும். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஒரு நிறைய விஷயங்கள் கொடுத்து ஒரு ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ குவாலிட்டி கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே கிரேட். அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருந்திருக்கு. ஸோ கேமராமேனுக்கு உண்மையிலே ஒரு பாராட்டு. இது உங்களுக்கு ஒரு சின்ன இதுதான். அடுத்த ஸ்டெப் இன்னும் மேலே போவீங்க. நிச்சயமா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்றத பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நண்பர் செந்தூரன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் நான் திரு மணிரத்னம் சார் அவர்கள்ட்ட கன்னத்தில் முத்தமிட்டால் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பழக்கம். அப்போ இலங்கை தமிழர்களை பற்றி நிறைய ரெஃபரன்ஸ் எங்களுக்கு தேவைப்படும் போது திரு தேவகாந்தன் அவர்களும் திரு செந்தூரன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மெட்ராஸ் டாக்கீஸ்லேயே இருந்து எங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொரு கேம்புக்கு போய் டப்பிங் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் திரு செந்தூரன் அவர்கள் எங்க கூட ஒர்க் பண்ணாரு. ஸோ அப்போலேருந்து தெரியும். ஆனால் திடீர்னு அவர் இப்படி ஒரு அசூர வளர்ச்சியாக ஒரு இயக்குனராக வருவார்னு எதிர்பார்க்கல. நிச்சயமா ஒரு பிரமிக்கவா இருக்கு. இந்த சூழ்நிலை படத்தின் குழுவினர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியடைய நன்றி.